ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல காப்பு செய்யுள்ள 12வது பாட்டு பார்க்க போறோம். பொத்தகம் படிகமாலை குண்டிகை பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்த செங்கை விமலையை அமலை தன்னை மொய்த்த கொந்து அழக பார முகிழ்முலை தவளமேனி மைத்தகு கருங்கண் செவ்வாய் அணங்கினை வனங்கள் செய்வாம். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பொத்தகம் அப்படின்னா ஏட்டுச்சுவடி. அதாவது இந்த பாட்டுல சரஸ்வதிய வணங்குறார் கம்பர். சரஸ்வதி பத்தின வர்ணனை தான் இந்த பாட்டு. பொத்தகம் அப்படின்னா அதாவது பெட்டகம், புத்தகம், பொத்தகம், நம்ம பெட்டின்னு சொல்றோமே, இது எல்லாமே புஸ்தகம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்ததுதான். அதனால புத்தகம் பொத்தகம் எப்படி வேணா சொல்லலாம். இது இந்த இடத்துல பொத்தகம்ங்கிறது ஏட்டுச்சுவடியை குறிக்கும். படிகமாலை, அதாவது நம்ம ஸ்படிகமாலை அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்றதுதான் தமிழ்ல படிகமாலை. அதாவது தமிழ்ல மெய்யெழுத்துல ஒரு ஒரு வார்த்தை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. அதனால ஸ்படிகமாலை அப்படிங்கறத நம்ம படிகமாலை அப்படின்னு படிக்கணும் தமிழ்ல படிக்கும்போது. வெண்பளிங்கு மாலை, நம்ம கிறிஸ்டல்னு சொல்றோம்ல, கிறிஸ்டலால் செய்யப்பட்ட ஒரு மாலை. குண்டிகை, அதாவது குண்டிகா அப்படின்னா சமஸ்கிருதத்துல கமண்டலம்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல குண்டிகைங்கிறது கமண்டலத்தை குறிக்கும். ஞான வித்தகம், அதாவது ஸ்படிக மாலையை ஏந்திய கைகள்ல சரஸ்வதி தேவி சின்முத்திரையில இருப்பா. அந்த சின்முத்திரை தான் ஞான வித்தகம். ஞான வித்தகம்னா ஞான முத்திரை அப்படின்னு அர்த்தம். விமலை அப்படின்னா குற்றமற்றவள், அதாவது மலம் அப்படின்னாலே குற்றம் அப்படின்னு அர்த்தம். அதை தவிர சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதியை சேர்க்க முடியும். ப்ரிஃபிக்சஸ் நிறைய சேர்க்கலாம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் பகுதி சேர்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு தர்மம் அதர்மம் அப்படின்னு, இல்லை அப்படிங்கிற பொருள்ல வரும். தர்மம் இல்லாதது அதர்மம், நியாயம் அநியாயம், நியாயம் இல்லாதது அநியாயம், நீதி அநீதி. அந்த மாதிரி ஆங்கிறது எல்லா இடத்துலயுமே ஞானம் அஜ்ஞானம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அது இல்லாதது அப்படின்ற பொருள்ல வரும். அது ஒரு விதமா சொல்றது. இன்னொன்னு வி அப்படிங்கிற பகுதியை சேர்த்தா, பிரிஃபிக்ஸ சேர்த்தா, அது ரொம்ப வித்தியாசமானது அல்லது அதுல இருந்து முழுவதுமாக மாறுபட்டது அப்படிங்கிற பொருள்ல வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதாவது தேசம் விதேசம் அப்படி விதேஷ் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ அந்த இடத்துல அதுக்கு தேசத்துக்கு நேர் எதிர்மறையானது அப்படி பொருள் கிடையாது இல்ல. அதாவது சம்திங் ஸ்பெஷல், ஒண்ணு ரொம்ப வித்தியாசமானது, அது நேர்மறையா ஆப்போசிட், அதாவது எதிர்மறைக்கும் அது வரும். ஆனா பொதுவா எப்படி வரும்னா ரொம்ப வித்தியாசமானது, ஈடு இணை இல்லாதது, அல்லது அதுல இருந்து நம்ம எதை சொல்றோமோ அதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்றதுக்கு. நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். அதாவது கிரகம் விக்கிரகம், நாயகன் விநாயகன், பூதி விபூதி, ஈடு இணை இல்லாத செல்வம், ஈடு இணை இல்லாத நாயகன், அந்த மாதிரி அதாவது ஈடு இணை இல்லாத வீடு, கிரகம் விக்கிரகம். அந்த மாதிரி வி அப்படிங்கறத சேர்த்தா அது ஈடு இணை இல்லாதது, சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிற பொருள்லயும் வரும், ஆப்போசிட்ங்கிற பொருள்லயும் வரும். இதை தவிர நீ அப்படிங்கிற ஒரு பிரிஃபிக்ஸ சேர்த்தோம்னா அது அதை தவிர்த்து அதுல இருந்து நீங்கிய அப்படிங்கிற பொருள்ல வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சந்தம் நிர்சந்தம், எனக்கு சந்தேகம், சந்தக அப்படின்னா சமஸ்கிருதத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். நிர்சந்தக அப்படின்னா துளி கூட சந்தேகமே கிடையாது, நிச்சயமா அப்படிங்கிற பொருள்ல வரும். அந்த மாதிரி இல்லாட்டி நம்ம இந்த வார்த்தை பாக்குறோம்ல, இப்ப அமலை விமலை அப்படின்னு பாக்குறோம்ல, அதுல அமலை விமலை அமலா இதெல்லாம் பெண்கள் பேரு. இது எல்லாமே சரஸ்வதியோட பேரு தான். அமலா விமலா நிர்மலா இது மூணுமே சரஸ்வதியோட பேரு, பார்வதியோட, அதாவது சக்தியின் வடிவங்கள். இந்த இடத்துல சரஸ்வதியோட பேரா நம்ம சொல்றோம். ஏன் அப்படி? இது எல்லாமே ஒண்ணு கிடையாது. இப்ப விமலா நிர்மலா அமலா அப்படின்னு சொல்றோம்னா மூணுமே வேற வேற அர்த்தம். எல்லாமே குற்றத்திலிருந்து நீங்கிய தன்மை கொண்டதுதான். ஆனா சின்ன வேறுபாடு இருக்கு. இப்போ மலம் அப்படின்னா குற்றம்னு சொன்னேன். அப்ப அமலா அப்படின்னா குற்றம் இல்லாதவள்னு அர்த்தம்.
ஆனா விமலா அப்படின்னா ஒழுக்கத்தில் சிறந்தவள்னு அர்த்தம். அதே மாதிரி நிர்மலா அப்படின்னா குற்றத்தில் இருந்து நீங்கியவள் அல்லது விலகியவள் அப்படிங்கிற பொருள். ஆக இது எல்லாமே சரஸ்வதியோட பெயர்கள் தான். இந்த மாதிரி ஞான வித்தகம் தரித்த செங்கை, அந்த சின்முத்திரை ஞான முத்திரை கொண்டுள்ளது எப்பேற்பட்ட கை அப்படின்னா செங்கை அப்படின்னு. நான் ஏற்கனவே இதுல கம்பராமாயணத்துல 89வது பாட்டுல சொல்லியிருக்கேன். செங்கைனா சிவந்த கொடுத்து சிவந்த கரங்கள், அதனால செம்மையான கரங்கள், சிவந்த கரங்கள்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அங்க அழகிய கரங்கள், செம்மையான கரங்கள், அழகிய கரங்கள், அழகு அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அந்த 89வது பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. தாலி ஐம்படை தழுவு மார்பிடை மாலைவாய் அமுது ஒழுகு மக்களை பாலின் ஊட்டுவார் செங்கை பங்கயம் வாய்நிலா உர குவிவ மானுமே அப்படின்ற பாட்டுல செங்கை, அவங்க நிலாச்சோறு ஊட்டக்கூடிய பெண்களின் கைகள் அப்படி குவிஞ்சு குழந்தைக்கு சின்ன வாயில ஊட்டுறதுக்காக இத்தினோண்டு குவியுது கையே. அந்த இடத்துல அழகிய கைகள் அப்படிங்கிற அர்த்தம் வருது இல்ல. அந்த மாதிரி இங்க சின்முத்திரையில இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் கைகள் ரொம்ப அழகிய கைகள் அப்படிங்கறதுனால ஞான வித்தகம் தரித்த செங்கை அப்படின்னு சொல்றாரு. மொய்த்த கொந்து அழகபாரம் அப்படின்னு, அழகம் அப்படின்னு, அழகபாரம்ங்கிறது இந்த இடத்துல அழகம்னா கூந்தல்னு அர்த்தம். எப்பேற்பட்ட கூந்தல் அப்படின்னா மொய்த்த கொந்து, இந்த இடத்துல கொத்து அப்படிங்கிறது மெலித்தல் விகாரம் பெற்று கொந்து அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மொயம்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொயம்புன்னா வலிமை, செறிவு அப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல நிறைந்த அப்படிங்கிற பொருள், அதாவது ரொம்ப கருகருன்னு இருக்கக்கூடிய கூந்தல், அப்படி கொத்து கொத்தா நல்ல அடர்த்தியாக இருக்கக்கூடிய கூந்தல்ங்கிறதுனால மொய்த்த கொந்து அழகபாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் முகிழ் முலை, நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன், அதாவது இலக்கிய மரபின்படி பெண்களின் கண்கள், பெண்களின் தனங்கள், இதை எல்லாத்தையுமே தாமரப்பூவாகவும், பெண்களின் வாய மலர், அதுவும் மலராக தான் சொல்லுவாரு, குமுத மலராக இல்லாட்டி அல்லி மலராக சொல்லுவாங்க. இது இலக்கிய மரபு. அதன்படி சரஸ்வதி தேவியின் தனங்களை முகிழ் முலை அப்படின்னு சொல்றாரு. தவளமேனி, தவளம் அப்படின்னா வெண்மை நிறம் அப்படின்னு அர்த்தம். அதனால வெண்மை நிற உடம்பு அப்படின்னு. பொதுவாவே சரஸ்வதி தேவிக்கு எல்லாமே வெண்மையான நிறத்துடையதான் தொடர்பு இருக்கும். ஏன்னா தூய்மையானவள், பவித்திரமானவள் அப்படின்னு சொல்றதுக்காக. அதனாலதான் வெண்தாமரையில உட்கார்ந்துருப்பா. அன்னம் வெண்மையான அன்னம் சுத்தி சுத்தி வரும். இந்த மாதிரி எல்லாமே வெண்மை நிற இதுதான். இப்ப நம்ம அகஸ்தியரோட ஒரு சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல கூட ரொம்ப பிரபலமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், அதை படிக்கிறேன் கேளுங்க. யாகுந்தேந்து துஷாரகார தவளா யா சுப்ர வஸ்திராவிருதா யா வீணா வரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா யா பிரம்மாச்சுத சங்கர பிரபிருதிபிர் தேவ சதா பூஜிதா சாமாம்பாது சரஸ்வதி பகவதி நிச்சேஷ ஜாட்யாபகா அப்படிங்கிற ஸ்லோகத்துல முதல் வரியில என்ன வருது? யாகுந்தேந்து துஷாரகார தவளா யா சுப்ர வஸ்திராவிருதா அப்படின்னா, அந்த யா குந்தேந்து அப்படிங்கறதுல குந்த இந்து அப்படின்னு, குந்த அப்படின்னா மல்லிகை பூ போன்ற வெண்மை நிறம் கொண்டவளே, இந்துன்னா நிலவை போன்ற குளிர்ச்சியை தருபவளே, அதுவும் வெண்மையானதுதான். அதே மாதிரி துஷாரன்னா பனித்துளி போன்ற வெண்மை நிறம் கொண்டவளே. ஹாரம்னா இந்த இடத்துல முத்து மாலைய சொல்றாங்க, முத்து ஹாரம்னு சொல்றோம்ல, முத்து மாலை, அதுவும் வெண்மைதான். தவளா வெண்மை, அப்பேற்பட்ட வெண்மையான ஆடை கொண்ட சரஸ்வதியே அப்படின்னு அகஸ்தியர் சொல்றாருல. அதே மாதிரிதான் இங்கேயும் தவள மேனி அப்படின்னா வெண்மை நிற உடம்பை கொண்டவளே. மைத்தகு கருங்கண், இந்த இடத்துல மைத்தகு அப்படின்னா மை போன்ற அப்படின்னு அர்த்தம். மை போன்ற கருமை நிற கண்களை உடையவளே. செவ்வாய், சிவந்த வாயை உடையவளே. அணங்கினை, நான் ஏற்கனவே 2 பாட்டு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது அணங்கு, நம்ம 5லே 1 பெற்றான் 10வது பாட்டு, காப்பு செய்யுள்ள 10வது பாட்டுல பார்த்தோம்ல, 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆறாக ஆறு உயிர்க்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் 5லே 1 வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படிங்கிற இடத்துல அணங்கை கண்டுன்னா நம்ம சும்மா பெண்ணை கண்டு சீதையை கண்டு அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது. அணங்குன்னா தெய்வ மகள் அப்படின்னு தானே அர்த்தம் பண்ணணும்னு சொன்னேன். அந்த மாதிரிதான் இங்கேயும் செவ்வாய் அணங்கினை அப்படின்னா தெய்வ மகளினை வணங்கல் செய்வோம், அப்பேற்பட்ட சரஸ்வதியை வணங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல புத்தகம்
அதாவது நம்ம ஞானத்தை தருபவள்ங்கிறதுனால ஏட்டுச்சுவடி கையில இருக்கு, அது புரியுது. கமண்டலம் இருக்கு, அதுவும் அருள் பாலிப்பவது, அதுக்காக தான் இருக்கு. அதே மாதிரி ஞான வித்தகம் சின்முத்திரையும் ஞானத்தை தான் குறிக்குது. இது தவள மேனி வெண்மை பரிசுத்தமான ஒரு தன்மையை குறிக்குது. இந்த மாதிரி எல்லாமே புரியுது. ஆனா ஸ்படிக மாலை ஏன் கையில இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்படிக மாலை நம்ம கிறிஸ்டியன்ஸ் வச்சுக்கிற ரோசரியையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ரோசரிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசி மாலை அந்த மாதிரி ஒரு மணிகளை கொண்டு அமையப்பட்டுறது. இந்த இடத்துல ஸ்படிகத்தினால பண்றதுங்கிறது கிறிஸ்டல், அது வந்து தெளிவு சிந்தனை. அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, சிந்தனை தெளிவையும் ஒரு ஆன்ம பாதையில நம்ம ரொம்ப ஒரு ஆன்ம சக்தி எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு, ஆம்பிளிஃபைடா இருக்கு அப்படிங்கறதையும், நம்மளுடைய ஒரு பக்குவம் பெற்ற நிலை, ஒரு முக்தி ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அனுபவம், இது எல்லாத்தையுமே அது குறிப்பிடுது அந்த ஸ்படிக மாலை. அதனாலதான் சரஸ்வதி தேவி கையில ஸ்படிக மாலை இருக்கு. ஏன்னா ஞானத்தின் வடிவானவள். அதனால அது எப்படி ஸ்படிகம் இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பக்கம் பளிங்குல தெரியுது இல்ல, அந்த கிறிஸ்டல்ல வந்து இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுது இல்ல, அந்த அளவுக்கு எப்படி தெளிவு இருக்கோ அப்பேற்பட்ட தெளிவை பக்தர்களுக்கு அளிக்கக்கூடியவள்ங்கிறதுனாலதான் அதை சிம்பாலிக்கா ஸ்படிக மாலை வைக்கிறாங்க. அது ஏதோ நம்ம எத்தனை தடவை ஜபம் பண்றோம், 108 தடவை பண்றோம், 1008 தடவை பண்றோம், அதை எண்றதுக்கான ஒரு எண்ணிக்கைக்கு வச்சுக்கிற ஒரு மாலைன்னு நம்ம எண்ணக்கூடாது. நம்ம ருத்ராட்சன் அப்படின்னு சொல்றது, ருத்ரனின் கண்கள் அப்படின்னு சொல்ற ருத்ராட்சம் இருக்குல்ல, அதுவுமே அப்படிதான். அது வந்து சும்மா நம்ம எண்ணிக்கைக்காக வச்சுக்கிறது இல்ல. அது சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, அதை பார்க்கும் போதும் சரி, நமக்கு அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கணும். இப்ப நம்ம நெத்தியில விபூதி நாமெல்லாம் இட்டுக்கிறதுக்கு, குங்குமம் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லாத்துக்கும் அந்த கடவுளை பத்தின சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். வேற ஒருத்தரை பார்த்தாலும் சரி, நம்ம இட்டுக்கும் போதும் சரி, அது பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த நினைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் மாலையும். இப்ப நிறைய பேர் ஸ்படிக மாலையும் கழுத்துல மாட்டிக்கிறாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அதுதான். ஆன்ம வளர்ச்சியில இன்னும் மேலோங்கி இருக்கணும், அந்த சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும், ஒரு ஒருமுகப்பட்ட சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்படிக மாலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பாட்டுல அவர் வரிசையா எப்படி வர்ணனை வந்திருக்கு. முதல்ல கையில இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாரு, புத்தகத்துல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா புத்தகம் ஏட்டுச்சுவடி, அதாவது ஏட்டுச்சுவடியில ஏன் ஆரம்பிக்கிறாரு? ஏன்னா அதுல இருந்து இந்த வேதங்கள்ல இருந்து தான் எல்லாமே, நம்ம எப்படி பிரணவத்தில இருந்து தான் எல்லாமே வந்ததுன்னு சொல்றோமோ, அந்த வேதங்களுக்கு ஆதாரமானதே பிரணவம் தான். அதனால அதுல இருந்து தான் தொடங்குறாரு. புத்தகம்னு தானே அந்த பாடல் ஆரம்பிக்குது, அது ஒரு அர்த்தம். ஏன் அப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அதுதான் காரணம். பிரணவத்துல இருந்தா எல்லாம் வருதுங்கிறது, வேதங்கள் தான் எல்லாத்துக்கும் வித்து அப்படிங்கறதுனால புத்தகம்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வரிசையா சொல்லிட்டு வராரு. ஸ்படிக மாலை, கமண்டலம், ஞான வித்தகம், சின்முத்திரை, செங்கை. நான் இன்னொரு விஷயம், இங்க செங்கைங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வரதகரம் அபயகரம் அப்படின்னு. எப்பவுமே சுவாமி கைகள் எல்லா இந்து தெய்வங்கள் கையும் எப்படி இருக்கும்னா, ஒரு கை வரம் கொடுக்கிற கை, இன்னொரு கை இப்படி கீழ் நோக்கி தன்னுடைய பாதத்தை நோக்கி இருக்கும். அதாவது என்னை சரணடை அப்படிங்கிற மாதிரி, இது திருவடி ஒண்ணுதான் உனக்கு வழி அப்படிங்கிற மாதிரி அபயம் கொடுக்கக்கூடியது, இன்னொன்னு வரம் கொடுக்கக்கூடியது. அதனால கூட செங்கை, அழகிய கைகள், வரம் தருவதனால் நம்ம கேட்பதற்கு, அதனாலதானே காமரூபிணின்னு சொல்றாங்க சரஸ்வதிய. அதனால அப்படி வரம் தரக்கூடிய கைன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது கூந்தலை வர்ணிக்கிறாரு, அதுக்கப்புறம் தனங்களை வர்ணிக்கிறாரு, அப்புறம் மேனி முழுவதுமாக வெள்ளையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்ணு சொல்றாரு, இறுதியாக செவ்வாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வரிசையை பாத்தீங்கன்னா பொதுவாவே எப்படி இருக்கும்னா, கடவுளை வர்ணிக்கும் போது திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கால்கள், அப்புறமா இடுப்பு, அப்புறம் மார்பு, அதுக்கப்புறம் முகம், அப்புறம் கண்கள் அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில தான் போகும். இல்லாட்டி நெற்றியில போய் முடியும். கண்கள் பொதுவா கண்கள்ல போய் முடியும். இந்த ஆர்டர்ல தான் பொதுவா இருக்கும். ஆனா இந்த பாட்டுல அப்படி இல்ல. கையில இருக்கக்கூடிய பொருள்கள்ல ஓலைச்சுவடியில ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் வித்துன்னு. முடிக்கிறது எதுல முடிக்கிறாரு? வாயில, செவ்வாயில தான் இந்த பாட்டு. செவ்வாய் அணங்கினை வனங்கள் செய்வாம் அப்படிதான் முடிக்கிறாரு. ஏன் செவ்வாயின்னு முடிக்கணும் அப்படின்னா, சரஸ்வதி வந்து வாக்தேவின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய நாவில் தான் சரஸ்வதி குடியிருப்பாள். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாக்குல நம்ம என்ன சொன்னாலும் பலிக்கும். அதனாலதானே ஜபங்கள்லாம் அந்த நேரத்துல பண்றாங்க. எல்லா நல்ல விஷயங்களும் அந்த நேரத்துல தான். வேதம் ஓதுறதும் அந்த நேரத்துல ஓதினா இன்னும் பலன் ஜாஸ்தி. அதனால எதுக்கு சொல்ல வரேன், நாவில் குடிகொண்டிருப்பாள் சரஸ்வதி அப்படிங்கறது தான் நம்பிக்கை.
அதனால செவ்வாய் அணங்கினை அப்படின்னு சொல்லி வாயில கொண்டு வந்து வர்ணனையை வந்து முடிக்கும் போது முடிக்கிற இடத்துல வாயை வச்சு முடிக்கிறாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கொத்தகம் படிகமாலை குண்டிகை பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்த செங்கை விமலையை அமலை தன்னை மொய்த்த கொந்து அழக பார முகிழ்முலை தவளமேனி மைத்தகு கருங்கண் செவ்வாய் அணங்கினை வனங்கள் செய்வாம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.